இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விர்ச்சுவல் வயர் மோட். ஸோ Palo Alto ஃபயர்வாலில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி அட்வான்ஸ்டு ஃபீச்சர் வந்து இந்த விர்ச்சுவல் வயர் மோட்னு சொல்லலாம். ஸோ இந்த விர்ச்சுவல் வயர் மோட் வந்து Palo Alto ஃபயர்வாலில் மட்டும் இல்லை, மற்ற சில வெண்டரோட ப்ராடக்ட்ஸ்லையுமே இருக்குது. இதை வந்து விர்ச்சுவல் வயரை வந்து ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் வி வயர்னு சொல்லுவாங்க, சில இடத்துல பம்ப் இந்த வயர்னு ரெஃபர் பண்ணுவாங்க, இல்லை டிரான்ஸ்பரண்ட் இன்லைன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து டிரான்ஸ்பரண்ட் ஃபயர்வால்னு கூட இதை ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது என்ன பண்ணுன்னா லாஜிக்கலாக இது எப்படி ஆக்ட் ஆகும்னா, 2 டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸை ஒரு லாஜிக்கல் லிங்காக கனெக்ட் பண்ணும். ஓகே, அண்ட் இட் அலோவ் த டிராஃபிக் டு பாஸ் த்ரூ இட். மேபி நம்ம வந்து ஜஸ்ட் இப்போ வந்து டெஃபினேஷன் கோ த்ரூ பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ டயக்ராம் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் உங்களுக்கு ஏற்கனவே சில பேருக்கு விர்ச்சுவல் வேரை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா தட்ஸ் குட். பட் சில பேருக்கு தெரியல அப்படின்னா, இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம இந்த பிபிடிக்கு அடுத்து வந்து ஒரு டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம அது மூலமாக ஈஸியாக கற்றுக்க முடியும். ஆல்ரைட், ஸோ இப்போ லாஜிக்காக, அதாவது ஒரு டெஃபினேஷனாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, இட் லாஜிக்கலி பைண்ட்ஸ் தி 2 டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸஸ் ஆஃப் ஃபயர்வால் டுகெதர் அண்ட் அலோவ் த டிராஃபிக் டு பாஸ் த்ரூ இட். ஓகே, அண்ட் இதோட ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோபாலஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது. அந்த என்விரான்மெண்ட்டில் நீங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ணாமல் டேரெக்டாக அந்த ஃபயர்வாலை கொண்டு போய் வச்சு, அதாவது ஃபயர்வால் லெவலில் மட்டும் ஒரு கான்ஃபிகரேஷன்ஸை பண்ணிவிட்டு அந்த ஃபயர்வாலை கொண்டு போய் நீங்கள் அந்த டோபாலஜியில் அந்த என்விரான்மெண்ட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அந்த எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் கனெக்ட் பண்ண முடியும். வேர் எல்ஸ் இப்போ நீங்கள் இதே இது ஒரு லேயர் 3 டிப்ளாய்மெண்ட்டோ ஒரு லேயர் 2 டிப்ளாய்மெண்ட்டோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டோபாலஜியில் சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். கரெக்டாக, இப்போ வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட் இருக்குது. அந்த என்விரான்மெண்ட்டில் நீங்கள் Palo Alto ஃபயர்வாலை வந்து ஒரு லேயர் 3 டிப்ளாய்மெண்ட்டே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐபி செக்மெண்ட்லேருந்து ரவுட்டிங்கு, ஐபி செக்மெண்ட் கூட ஓகே நீங்கள் ஏற்கனவே பண்ணி வச்சுருப்பீங்க. பட் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா? நீங்கள் வந்து நடுவில் இந்த டிவைஸ் வைக்கும்போது இந்த டிவைஸ்க்கு ஒரு புது ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணுவீங்க. அந்த ஐபிக்கு தேவையான ரவுட்டிங்கை நீங்கள் Palo Altoல பண்ணணும். Palo Altoல மட்டும் இல்லை, பேரன்லேயுமே நீங்கள் வந்து அதுக்கான கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ்லாம் பண்ணணும் இல்லையா? ஸோ இட் இஸ் லைக் டிஸ்டர்பிங் தி டோபாலஜி. ஓகே, ஸோ பட் இந்த விர்ச்சுவல் வயர் மோடில் நீங்கள் வைக்கும்போது எக்ஸிஸ்டிங் டோபாலஜியில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படியே நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ஒன்லி சேஞ்சஸ் வந்து கான்ஃபிகரேஷன் வந்து Palo Altoல மட்டும் பண்ணால் போதும். ஆல்ரைட், நாட் ஒன்லி இன் L3, L2 லெவலில் நீங்கள் டிப்ளாய் பண்ணும்போதுமே அதுக்கு சில கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பண்ணி தான் வேண்டியது இருக்கும். பட் விர்ச்சுவல் வயர் மோடில் பண்ணும்போது தேவை இருக்காது. ஓகே, அப்போது இது வந்து ஒரு அட்வான்டேஜ். இப்போ வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம இருக்க வீடியோவில் டேப் மோடு பற்றி பார்க்கும்போது டேப்பில் என்ன சொன்னோம், டேப் மோடை பொறுத்த வரைக்கும் யூ கேன் நாட் கண்ட்ரோல் த டிராஃபிக், இட் கேன் நாட் மேக் எனி டிசிஷன் ஆன் தி டிராஃபிக், ரைட்? எதர் டு அலோவ் இட் ஆர் டு டினை இட். த ஒன்லி பாசிபிலிட்டி வந்து அது வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிசைன் அது. ஓகே, அது வந்து எந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்கும் பண்ணாதுன்னு சொன்னோம். வேர் எல்ஸ் விர்ச்சுவல் வயரில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதுவும் வந்து எந்த சேஞ்சஸுமே வந்து டோபாலஜி டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் இன்லைனில் உட்காந்தாலும் இதால் ரெண்டுமே பண்ண முடியும். மீன்ஸ் இட் கேன் மானிட்டர் த டிராஃபிக், இட் கேன் லாக் த டிராஃபிக், அஸ் வெல் எஸ் இட் கேன் கண்ட்ரோல் த டிராஃபிக் வெரி இம்பார்ட்டன்ட்லி. ஓகே, அண்ட் த விர்ச்சுவல் வயர் இன்டர்ஃபேஸ் சப்போர்ட்ஸ், இதில் வந்து அப்ளிகேஷன் ஐடென்டிஃபிகேஷன் சப்போர்ட் பண்ணும், யூசர் ஐடென்டிஃபிகேஷன் சப்போர்ட் பண்ணும், கண்டென்ட் ஐடென்டிஃபிகேஷன் சப்போர்ட் பண்ணும், அப்புறம் NAT சப்போர்ட் பண்ணும், டீக்ரிப்ஷன் சப்போர்ட் பண்ணும். ஸோ எல்லா அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸுமே வந்து இந்த டோபாலஜிலையும் மீன்ஸ் இந்த விர்ச்சுவல் வயர் மோட்லையும் சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம லேபில் பார்க்கலாம். ஓகே, ஆல்ரைட், ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து விர்ச்சுவல் வயர் கிடையாது, ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு பார்க்குறது புரியணுன்றதுக்காக வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு விர்ச்சுவல் வயரை பற்றி இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டதில்லை அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், இங்கே நம்மக்கிட்ட 2 டிவைஸ் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் கன்சிடர் தட் திஸ் இஸ் சோர்ஸ் அண்ட் திஸ் இஸ் டெஸ்டினேஷன். ஓகே, அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரு சிங்கிள் வயரில் கனெக்ட் ஆகிருக்கு. யூ ஜஸ்ட் இக்னோர் அபவுட் த ஜோன்ஸ் பற்றி இக்னோர் பண்ணிடுங்க. இந்த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் இது ரெண்டுமே ஒரு சிங்கிள் வயரில் கனெக்ட் ஆகிருக்கு. கரெக்டாக? இப்போது விர்ச்சுவல் வயர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது இந்த வயரை இப்போ நீங்கள் 2 அப்படி கட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சும்மா இது வந்து நான் கோரிலேட் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே, இந்த வயரை நீங்கள் இப்படி கட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு பீஸ் இருக்கும், இந்த பக்கம் ஒரு பீஸ் இருக்குமா? அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இப்போ ஃபயர்வால் இங்கே கொண்டு போய் நடுவில் வச்சுட்டு இந்த பக்கம் இங்கே கட்டான இந்த பீஸை ஒரு இன்டர்ஃபேஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ETH1/1 கனெக்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி இப்போ சர்வர்லேருந்து வந்த இந்த பக்கம் ஒரு பீஸ் கட்டாகி இங்கே இது வரைக்கும் இருக்கு இல்லையா? இந்த பீஸை நீங்கள் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் லைக் 1/2 கனெக்ட் பண்ணுறீங்க.
இதுக்கு முன்னாடி இப்போ எப்படி இருக்குது, ஒரு சிங்கிள் வயராக தானே இருக்குது. பட் ஆனால் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு ஒரு எண்டை இந்த பக்கமும் இன்னொரு பீஸை இந்த இன்டர்ஃபேஸில் வேறு ஒரு இன்டர்ஃபேஸில் கனெக்ட் பண்ணாலும், இந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணாலும் ஃபிசிக்கலாக பார்த்தா வேற ஒரு டிவைஸ் நடுவில் வந்துடுது. ஓகே, இப்போ ஃபிசிக்கலாக பார்த்தா இது ஒரே ஒயர். பட் இதை கட் பண்ணிவிட்டு இந்த ஃபயர்வாலை உள்ளே வச்சு பார்க்கும்போது ஃபிசிக்கலாக பார்த்தா இது வந்து நடுவில் வேற ஒரு டிவைஸ் வந்துடுது. இந்த பக்கம் ஒரு கனெக்ஷன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கனெக்ஷன் இருக்குது, அப்படி தானே. பட் விர்ச்சுவல் வயர்ன்ற கான்ஃபிகரேஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, தோ இட் இஸ் ஃபிசிக்கலி கனெக்டட் டு 2 டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸ், நம்ம என்ன பண்ணுவோம், லாஜிக்கலாக இது ரெண்டையும் கிளப் பண்ணுறோம். இந்த 2 பக்கம் இன்டர்ஃபேஸையும் ஒன்றா கிளப் பண்ணுறோம். ஸோ தேட் அப்போது இப்போ எப்படி இருக்குதோ அதே மாதிரி இப்படி போகும். ஓகே, ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஆல்ரைட், ஃபைன். ஸோ I'll just close this. I'll just delete it. And I'll just bring my firewall here. ஓகேங்களா, ஜஸ்ட் கன்சிடர் தட் அந்த ஒயர் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இப்போ இந்த பக்கம் கனெக்ட் ஆன அந்த இதை இந்த பக்கம் கனெக்ட் ஆன இந்த இன்டர்ஃபேஸை ETH 1/1 கனெக்ட் பண்ணுறேன். ஆல்ரைட், ஃபைன். அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் கனெக்ட் ஆன அந்த ஒயரை ETH 1/2 கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, தட்ஸ் இட், ஃபைன். இதுக்கு முன்னாடி இருந்த அதே கனெக்டிவிட்டி தான். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் வயரில் போச்சு. இப்போ அந்த வயரை ரெண்டாக கட் பண்ணிட்டோம். ஒரு பக்கம் இருக்கிறத இந்த இன்டர்ஃபேஸில் கனெக்ட் பண்ணிட்டோம், இன்னொரு பக்கம் இருக்க பீஸ் இந்த இன்டர்ஃபேஸில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபிசிக்கலாக பார்த்தா இது வந்து வேற ஒரு நடுவில் ஒரு டிவைஸ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு தனி ஒயர், இந்த பக்கம் ஒரு தனி ஒயர். ஆனால் நம்ம வி ஒயர் கான்ஃபிகர் பண்ணணும் லாஜிக்கலாக இது எப்படி ஒர்க் ஆகும்னா, தோ இட் இஸ் 2 டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸ், இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் தட் இது ஒரே வயரில் போகிற மாதிரி தான் ஒரு செயல்பாடு. ஓகே, அவ்வளோதான் விர்ச்சுவல் வயர். இப்போது சரி, ஓகே, இப்போது கனெக்டிவிட்டிலாம் ஓகே. இது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னாக்கா சிம்பிள் தான். நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு முன்னாடிலாம் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜோன், 2 ஜோன்ஸ் கிரியேட் பண்ணணும். இந்த பக்கம் இன்சைட் ஜோனுக்கு ஒரு ஜோன் கிரியேட் பண்ணணும், இந்த பக்கம் இருக்கிறதுக்கு அவுட் சைட் ஜோனுக்கு ஒரு ஜோன் கிரியேட் பண்ணுறோம். ஃபயர்வாலில் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு விர்ச்சுவல் வயர் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு விர்ச்சுவல் வயர் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, அந்த வயர் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இன்டர்ஃபேஸில் போயிட்டு அந்த வயரை கொடுக்குறோம். தென் என்ன ஜோனுன்ற இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த இன்டர்ஃபேஸ்லேயும் போயிட்டு அதே வயர் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜோனை கொடுக்குறோம். ஓகே, அப்போது இது ரெண்டும் இந்த பக்கம் 2 பக்கம் இருக்க கேபிளும் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி ஆயிரும். அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்லி, நீங்கள் ஜோன் க்ரியேட் பண்ணும்போதே அந்த ஜோன் டைப்லையும் இது வந்து விர்ச்சுவல் வயர் மோடில் தான் க்ரியேட் பண்ணணும். ஓகே, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகரேஷன் முடிஞ்சோம், அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி அட்ரஸஸ் வராது. அண்ட் தெர் இஸ் நோ VLAN as well, and it doesn't require any routing. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இப்போது நீங்கள் L2 மோட்லேயோ L3 மோட்லேயோ போனீங்கன்னா நீங்கள் அந்த டோபாலஜி தகுந்தாப்பில் இங்கே நெட்வொர்க் சேஞ்சஸ்லாம் பண்ணணும். ஆனால் விர்ச்சுவல் வயர் மோடில் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அப்படியே இந்த கனெக்டிவிட்டியில் அப்படியே டேரெக்டாக கொண்டு போய் இதை ப்ளேஸ் பண்ணலாம். இங்கே பண்ண வேண்டிய கான்ஃபிகரேஷன் மட்டும் பண்ணிவிட்டு டேரெக்டாக கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ தெர் இஸ் நோ நீட் டு மேக் சேஞ்சஸ் இன் த டோபாலஜி. ரைட், ஸோ இங்கே எந்த ஐபி சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி பாலிசி மட்டும் எழுதணும், எப்படி இன்சைட் ஜோன்லேருந்து அவுட் சைட் ஜோனுக்கு போகிற டிராஃபிக்கை அலோவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் என்ன சொன்னேன், டேப் மோடில் வெறும் மானிட்டரிங் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் விர்ச்சுவல் வயர் மோடில் டிராஃபிக் இது மூலமாக பாஸ் ஆகிறதுனால யூ கேன் மானிட்டரும் பண்ண முடியும். அட் த சேம் டைம் யூ கேன் கண்ட்ரோல் த டிராஃபிக். எப்படி செக்யூரிட்டி பாலிசி மூலமாக இந்த பாலிசி மேட்ச் அவுட் ஆச்சுன்னா டிராஃபிக் அலோவ் பண்ணுறதும், மேட்ச் அவுட் ஆகலாட்டி டினே பண்ணுறதும் செய்ய முடியும். அப்போது செக்யூரிட்டி பாலிசி ஒன்று எழுதணும், இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும். ஓகே, ஆல்ரைட், தட்ஸ் இட். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோபாலஜி படி இந்த பக்கம் வந்து ஒரு விண்டோஸ் மிஷின் இருக்குது, இந்த பக்கம் ஒரு சர்வர் இருக்குது. நான் ஏன் ரிப்பீட் பண்ணுறேன்னா, சம்டைம்ஸ் வந்து மீன்ஸ் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது, ஒவ்வொரு வீடியோலையும் வரிசையாக நம்ம ஒவ்வொரு டாபிக் பார்க்கும்போதும் இந்த பக்கம் விண்டோஸ் இருக்குது, இந்த பக்கம் சர்வர் இருக்குன்ட்டு நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஏன்னா இப்போ சில பேர் வந்து சீக்வன்ஸாக பார்க்காம திடீர்னு நடுவில் வந்து பார்க்குறாங்க, அந்த டாபிக் மட்டும் பார்க்குறாங்கன்னா புரியணுன்றதுக்காக. ஆல்ரைட், ஸோ இந்த பக்கம் வந்து விண்டோஸ் மிஷின் இருக்குது. அண்ட் இது வந்து சோர்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் டெஸ்டினேஷன் மீன்ஸ் இது ஒரு விண்டோஸ் மிஷின், as I said earlier in all the videos. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா we are running an application so that it's acting as an வெப் சர்வராகவும் ஆக்ட் ஆகுது, FTP சர்வராகவும் இப்போ ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம விர்ச்சுவல் வயர் கான்ஃபிகரேஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் இருந்து we are going to initiate a ping to this IP to check the network traffic. And வெப் ப்ரௌசர் ஒர்க் ஆகிறதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரௌசரில் போய்ட்டு இந்த ஐபி கூட தான் ஒர்க் ஆகும். அட் த சேம் டைம் FTP கனெக்ஷனும் பண்ண போகிறோம். ஆல்ரைட்,
அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா வேணும்னா நம்ம நான் சொன்னேன் இல்லையா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. ஸோ எனின்றதுக்கு பதிலா நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை மட்டும் அலோவ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். பிங் மட்டும் அலோவ் பண்ணலாம். வெப் ப்ரௌசரையும் எஃப்டிபியும் பிளாக் பண்ணலாம். அந்த மாதிரி கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபார் நவ் திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இந்த பக்கம் ஆல்ரெடி இதுக்கான ஐபி அட்ரஸ் இங்கே கான்ஃபிகர் ஆயிருக்கு. இதுக்கான ஐபி அட்ரஸ் இங்கே கான்ஃபிகர் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் மேபி ஐ கேன் ஷோ யூ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது வந்து என்னோட சோர்ஸ் மிஷின் ஆர் கிளைண்ட்டுன்னு சொல்லிக்கலாம். ஓகே. ஐபி கான்ஃபிக், அதாவது இன்சைட் ஜோனில் இருக்கிறாரு இல்லையா அந்த மிஷின். இதோட ஐபி என்ன 10.10.10.11. ஆல்ரைட். ஸோ இந்த பக்கம் அடுத்து இருக்கிறது வந்து என்னோட சர்வர். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த சர்வரில் என்ன ரன் ஆகிட்டு இருக்கு, அப்பாச்சி ரன் ஆகிட்டு இருக்கு, எஃப்டிபி ஃபைல்ஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே. இப்போ இதோட ஐபி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10.10.10.15. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இது ரெண்டும் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் இது வெப் சர்வராகவும் எஃப்டிபி சர்வராகவும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, ஃபைல் சர்வராகவும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரைட். நான் வந்து இப்போ வந்து இதை காமிச்சாச்சு ரெண்டு பக்கமும். நவ் லெட்ஸ் கோ ஹியர். வில் கான்ஃபிகர் த ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட், தென் வில் கான்ஃபிகர் அ விர்ச்சுவல் வயர். அப்புறம் ரெண்டு இன்டர்ஃபேஸ்லேயும் போய் அது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பாலிசி எழுதுகிறோம். தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிள். ஸோ ஸ்டெப் 1, கோ டு நெட்வொர்க். நெட்வொர்க்கு கீழே ஜோன்ஸ் இருக்குது. ஜோன்ஸில் 2 ஜோன்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இன்சைடு அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. இன்சைட் ஜோனோட நேம் வந்து நான் இன்சைட்னு வச்சுருக்கேன் கேப்ஸில். அண்ட் டைப் பை டிஃபால்ட்டாக டேப்பில் இருக்குது இல்லையா, இங்கே நமக்கு என்னென்னு பார்க்கணும், விர்ச்சுவல் வயர் பார்க்கணும். நம்ம ஏற்கனவே வந்து இதுக்கு முந்தின வீடியோஸ்லாம் L3 பார்த்துட்டோம், L2 பார்த்துட்டோம், டேப் பார்த்துட்டோம். இப்போ விர்ச்சுவல் வயர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது விர்ச்சுவல் வயர் பற்றி. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கீப்பிங் இட் விர்ச்சுவல் வயர். தட்ஸ் இட். கிளிக். ஓகே. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு ஜோன் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த ஜோன் வந்து அவுட்சைட் ஜோன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் அசைட் அவுட்சைட். டைப் வந்து என்ன மாதிரி டைப் இருக்க போது, இட்ஸ் அகெயின் அ விர்ச்சுவல் வயர். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஜோன் வந்து என்ன மோடில் பண்ணுறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரைட். இப்போ வந்து என்னோட ஸ்டெப் 1 முடிஞ்சு, விச் இஸ் ஜோன் கிரியேஷன். ஸ்டெப் 2, விர்ச்சுவல் வயர் கிரியேட் பண்ணணும். ஓகே. அதுக்கு வந்து அகெயின் நெட்வொர்க்குக்கு கீழே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோன் வீலானுக்கு அடுத்து இங்கே இருக்கும் விர்ச்சுவல் வயர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே. இதை கிளிக் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட்டாக இங்கே எதுவுமே இருக்காது. வி நீட் டு கிரியேட் அ நியூ வயர். ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இங்கே ஜஸ்ட் ஆடுன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு ஏதோ ஒரு நேம் கொடுக்கலாம். நான் இங்கே விர்ச்சுவல் வயருக்கு வந்து வி வயர்னே கொடுக்குறேன். ஓகே. வி வயர் அப்படின்னு கொடுக்குறேன். இன்டர்ஃபேஸஸ் இங்கே ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் இங்கே ஒரு நேம் மட்டும் கொடுத்துட்டு, உங்களுக்கு வேணும்னா இன்டர்ஃபேஸ் இங்கே ஆட் பண்ண முடியும். பட் இங்கே ஜஸ்ட் நேம் மட்டும் கொடுத்துட்டு கிளிக் ஓகே. அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு வி வயர் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஜோன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். விர்ச்சுவல் என்ன டைப் ஆஃப் ஜோன், விர்ச்சுவல் வயர் ஜோன். அதுக்கடுத்து ஒரு விர்ச்சுவல் வயர் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போது ஸ்டெப் 3, we need to go to the interface and configure zone and virtual wire to the interface. இப்போது என்னோட டோபாலஜி படி ETH1/1 வந்து கனெக்டட் டு இன்சைட் ஜோன் அண்ட் ETH1/2 வந்து கனெக்டட் டு அவுட் சைட் ஜோன். இந்த டோபாலஜி படி அப்போது ETH1/1 வந்து கான்ஃபிகர் பண்ணணும். இது வந்து பை டிஃபால்ட் எந்த மோடில் இருக்குது, டேப்பில் இருக்குது. நான் இங்கே என்ன பண்ணுறேன், விர்ச்சுவல் வயர்ன்ற மோட் செட் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட். அண்ட் விர்ச்சுவல் வயர்னு போட்டோன்னே இங்கேயும் காமிக்குது அதோட விர்ச்சுவல் வயர் ப்ரொஃபைல் கேட்டு. ஸோ நம்ம கிரியேட் பண்ண அந்த விர்ச்சுவல் வயரை இங்கே கொடுக்கணும். வி வயர்னு ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதை இங்கே கொடுக்குறோம். அடுத்து வி நீட் டு ஸ்பெசிஃபை இந்த இன்டர்ஃபேஸ் எந்த ஜோனில் பார்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இட் கம்ஸ் அண்டர் இன்சைட் ஜோன். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் இஸ் பார்ட் ஆஃப் இன்சைட் ஜோன்னு சொல்லிட்டோம். கிளிக் ஓகே. தட்ஸ் இட். அடுத்து ETH1/2க்கு போகிறேன். அண்ட் இன்டர்ஃபேஸ் டைப் வந்து இதை வந்து என்னென்னு கொடுக்குறேன், விர்ச்சுவல் வயர். ஏன்னா நம்ம விர்ச்சுவல் வயர் பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதே வி வயர்ன்ற அந்த விர்ச்சுவல் வயர் ப்ரொஃபைலை இந்த இன்டர்ஃபேஸ் கனெக்ட் பண்ண, அதாவது ஒரே விர்ச்சுவல் வயர் தான். ஓகே. ரெண்டு பக்கம் நம்ம அந்த ப்ரொஃபைலை கொடுக்குறோம். ரெண்டு பக்கம் வேறு ப்ரொஃபைல் கிடையாது. ஒரே விர்ச்சுவல் வயர் ப்ரொஃபைலை ரெண்டு பக்கமும் கொடுக்குறோம். அதுதான் கிளப் பண்ணுது. அண்ட் ஆனால் ரெண்டும் வேறு ஜோனில் பார்ட்டாக இருக்கு. தட்ஸ் ஃபைன். பட் ஆனால் ரெண்டு இன்டர்ஃபேஸ் ஷுட் பி பார்ட் ஆஃப் சேம் விர்ச்சுவல் வயர் ப்ரொஃபைல். ஓகே. இங்கே பாருங்கள், ரெண்டு இன்டர்ஃபேஸுமே ஒரே விர்ச்சுவல் வயர் இன்டர்ஃபேஸ் டைப்பில் இருக்குது. ஸோ சாரி, விர்ச்சுவல் வயர் டைப்பில் தான் இருக்குது. இதை இப்படியே பார்த்தா தெரியாது. பட் ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லை, நம்ம வி வயர்ன்ற ஒரு ப்ரொஃபைல் தான் க்ரியேட் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், இங்கே தெரியுதா, ரெண்டுமே ஒரே விர்ச்சுவல் வயரோட ப்ரொஃபைலில் தான் இருக்குது. ஆல்ரைட். அண்ட் பட் இட் கேன் பி இன் 2 டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அடுத்து இப்போ என்ன பண்ணுறோம், 4வது பார்ட்டு, வி நீட் டு கோ டு த பாலிசி அண்ட் டிஃபைன் அ security policy to allow the traffic from inside zone to outside zone.
ஓகே. ஒருவேளை நீங்கள் பை டைரக்ஷனல் டிராஃபிக் மீன்ஸ் வென் ஐ சே பை டைரக்ஷனல் டிராஃபிக் யூஸ்வலாகவே நீங்கள் இப்போ இன்சைட் ஜோன்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிங்கன்னா அது வந்து இன்சைட் டு அவுட் சைடுக்கு அலோவ் பண்ணியிருந்தீங்கன்னா ரெக்வஸ்ட் இப்படி போகும். ரெஸ்பான்ஸு அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பை டைரக்ஷனல் அலோவ் பண்ணிடும். பட் சோர்ஸ் டிராஃபிக் இனிஷியேட் பண்ணுறதே நீங்கள் இதுலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஏதாவது டெஸ்டிங்க்கு நீங்கள் மேக் ஷூர் தட் யூ ஹேவ் அன் அதர் பாலிசி மீன்ஸ் இன்னொரு பாலிசி அவுட் சைட் டு இன்சைடுக்கு எழுதிக்கங்க. ஓகே. நீங்கள் எந்த பக்கம் வந்து டிராஃபிக் இனிஷியேட் பண்ணுறீங்களோ அந்த பக்கத்துலேருந்து வேணும். இப்போ இன்சைட்லேருந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணுறீங்கன்னா இன்சைட் டு அவுட் சைடு இருந்தால் போதும். ஓகே. ஸோ தட் ரெக்வஸ்டிங்கிட்டு போகும், ரெஸ்பான்ஸாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பை டைரக்ஷன் தானே டிஃபால்ட்டாக வந்துடும். பட் நீங்கள் ரெக்வஸ்ட்டை இந்த பக்கம் வந்து ஏதாவது ஒரு டெஸ்டிங் பண்ணுறீங்கன்னா மேக் ஷுர் யூ ஹேவ் அதர் ப்ரொஃபைல் ஃபார் அவுட் சைட் டு இன்சைட் அஸ் வெல். இல்லை 2-3 ப்ரொஃபைல்லாம் எனக்கு க்ரியேட் பண்ண தேவையில்லை அப்படின்னா ஒரு ப்ரொஃபைலில் எனின்னு போட்டுருங்க. சோர்ஸ் ஜோன் எனி, டெஸ்டினேஷன் ஜோன் எனின்னு போட்டிங்கன்னா இட் கேன் ஒர்க். ஆல்ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆட் போகிறேன். ஆட் போயிட்டு இங்கே போயிட்டு செக்யூரிட்டி ப்ரொஃபைல் அகெயின். ஓகே. ஸோ சோர்ஸ் என்ன நான் சொன்ன மாதிரி எனியே போட்டுருங்க. எனி போட்டிங்கன்னா சிம்பிள். பட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இன்சைட் டு அவுட் சைட் அலோவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ அப்ளிகேஷன் பார்த்தா எல்லாமே அக்சஸ் அலோவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, அலோவ். ஸோ இப்போ கமிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ லெட் இட் கெட் கமிட்டட். ஸோ இங்கே கமிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து இஃப் யூ ட்ரைங் டு கனெக்ட் டு திஸ் டெஸ்டினேஷன் மீன்ஸ் எதர் பிங் பண்ணலாம், இல்லை வந்து வெப் சர்வரும் ரன் ஆகிட்டு இருக்குது, ஃபைல் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ வந்து நீங்கள் இந்த ஐபியை போய் ப்ரௌசரில் போட்டிங்கன்னா வெப் சர்வர் ரெஸ்பான்ஸ் வரும் அப்பாச்சி சர்வர்லேருந்து. தென் எஃப்டிபி கனெக்ட்டும் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ அப்போ இந்த ரெக்வஸ்ட் எந்த இப்போ ஐசிஎம்பி ரெக்வஸ்ட்டாக இருக்கட்டும், HTTP ரெக்வஸ்ட்டாக இருக்கட்டும், எஃப்டிபியாக இருக்கட்டும். ஸோ வென்எவர் தெர் இஸ் அ ரெக்வஸ்ட் கமிங் இன் என்னாகும், நம்ம ஆல்ரெடி வந்து இட்ஸ் VWired, but at the same time we have a security policy to control the traffic and monitor it, right? So அப்போ வந்து என்ன ஆகும்னா security policy வந்து we have a rule, right? Inside to outside zone means any zone to any zone traffic வந்துச்சுன்னா எனி டைப் ஆஃப் traffic அலோவ் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளான ரூல் போட்டிருக்கோம். ஸோ அதனால் it will be allowed to pass through it. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இதில் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ணலாம். மேபி நம்ம இது ஃபஸ்ட்டு தடவை டெஸ்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம அது பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஆல்ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கமிட்டட். நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் கோ பேக் டு மை திஸ் பிசி த சோர்ஸ் மெஷின். ஓகே. இதோட ஐபி அட்ரஸ் என்ன 10.10.10.11 இல்லையா. நான் இப்போ என்ன பண்ணுறேன், அந்த பக்கம் இருக்குது அதாவது டெஸ்டினேஷன் சர்வர், அதை நான் பிங் பண்ணுறேன். தட்ஸ் பிங் 10.10.10.15. சி ஐ எம் கெட்டிங் ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு, ஐசிஎம்பி ரெக்வஸ்டிங் இது வந்திருக்கு. We have a profile here to allow the traffic, it's passed here, and response இதே வழி தான் வந்திருக்கு. Okay, though it is two different it's actually acting like a single wire. Okay, so இப்போ ICMP request initiate பண்ண மாதிரி I'll just go here, I'll initiate a HTTP request 10.10.10.15 தான் IP. See, I'm getting response from my web server. Okay, and same நான் என்ன பண்ணுறேன், I'll just go back here, FTP ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இதுக்கான க்ரெடென்ஷியல்ஸ் இந்த யூசர் க்ரெடென்ஷியல்ஸ்லாம் இதில் சேவ் பண்ணியிருக்கோம், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான க்ரெடென்ஷியல்ஸ் கரெக்டான க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்தா we can connect to the சர்வர்ஸ் டெஸ்டினேஷன். சி நமக்கு வந்து இப்போ ஆக்சஸ் கிடச்சிருச்சு, விச் மீன்ஸ் நம்ம இங்கேருந்து இதோட டைரக்டரியை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ we were able to connect to it. கரெக்டாக. இப்போ நீங்கள் இதோட லாக்ஸை போய் இங்கே மானிட்டரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு யூ கேன் see it. See, these are the logs from இன்சைடுன்றது தான் நம்மளோட ஜோன், அவுட் சைடுன்றது அவுட் சைட் ஜோன். ஸோ இங்கேருந்து நம்ம டிராஃபிக் இனிஷியேட் பண்ணுவோம் 10.10.10.11. இது வந்து 10.10.11, இது வந்து 10.10.10.25 இல்லையா. ஸோ இது லைட்டாக அப்படி இங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா சி எஃப்டிபி போயிருக்கு, இன்கம்ப்ளீட். ஓகே, அதால் இது பண்ணிக்க முடியல. வெப் ப்ரௌசிங் இருக்குது, பிங் இருக்குது, விச் மீன்ஸ் இந்த 3 டிராஃபிக் தான் இனிஷியேட் பண்ணோம். ஒன்று பிங் இனிஷியேட் பண்ணோம், இன்னொன்று வந்து HTTP டிராஃபிக் இனிஷியேட் பண்ணோம், நத்திங் பட் வெப் அண்ட் FTP இல்லையா. 3மே அலோவ் ஆகிருக்கு பாருங்கள். ஆல்ரைட். ஸோ ஈவன் இஃப் யூ கம் ஹியர், இதை ஓப்பன் பண்ணி மேக்னிஃபயர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலும் யூ கேன் ஹேவ் அ டீட்டெயில் இன்ஃபர்மேஷன். என்ன அப்ளிகேஷன் FTP, இட்ஸ் யூஸிங் போர்ட் 21. ஓகே, எந்த ஜோன்லேருந்து எந்த ஜோனுக்கு போச்சு, சோர்ஸ் போர்ட் என்ன, டெஸ்டினேஷன் போர்ட் என்ன. Alright, so we have all the detailed information. Okay, and the traffic is allowed. Just close it. Fine. So இப்போ நம்ம என்ன சொன்னோம்,
ஆல்சோ இங்கே வந்து செஷன் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னாலும் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே, சோர்ஸ் டு டெஸ்டினேஷன், சோர்ஸ் போர்ட் என்ன, டெஸ்டினேஷன் போர்ட் என்ன, ரிட்டன் டிராஃபிக். இது வந்து சோர்ஸ் வந்து இப்போ யார் இருக்கா ரிட்டன் டிராஃபிக்கில், சர்வரோட ஐபி, இது கிளைண்ட்டோட ஐபி. ஆல்ரைட், தட்ஸ் ஃபைன். ஸோ நம்ம இப்போ என்ன சொன்னோம், விர்ச்சுவல் வயர் மோடில் வெறும் மானிட்டரிங் மட்டும் பண்ணாது, இட் வில் ஆல்சோ கண்ட்ரோல் த டிராஃபிக்னு சொன்னேன். ஆனால் நம்ம எழுதின அந்த ப்ரொஃபைல் என்ன, செக்யூரிட்டி பாலிசி என்ன பண்ணோம், ஒரு சிம்பிளான பாலிசி தான் எழுதணும். ஸோ வாட் எவர் தட்ஸ் கமிங் அலோ பண்ணு, ஃப்ரம் எனி ஜோன் டு எனி ஜோன், சோர்ஸ் ஜோன் எனி, டெஸ்டினேஷன் ஜோன் எனி, அண்ட் எனி கைண்ட் ஆஃப் அ டிராஃபிக் அலோ, அப்படி தானே கொடுத்தோம். பட் ஓகே, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹவு கேன் வி நோ தட், ஆர் ஹவு கேன் வி கன்ஃபார்ம் தட் த செக்யூரிட்டி பாலிசி தட் we're யூஸிங் in the virtual mode can really control the traffic? எப்படி நமக்கு உறுதிப்படுத்திக்கிறது? அப்போது இந்த செக்யூரிட்டி பாலிசியை கொஞ்சம் டைட்டன் பண்ணலாம். டைட்டன்னா எப்படி, கொஞ்சம் டைட் பண்ணுறது எப்படின்னா, இப்போது இந்த இன்சைட் ஜோன்லேருந்து நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் டிராஃபிக் இனிஷியேட் பண்ணோம். ஒன்று ஐசிஎம்பி பண்ணோம், மீன்ஸ் பிங் பண்ணோம். இன்னொன்று வந்து வெப் டிராஃபிக் இனிஷியேட் பண்ணோம், கரெக்டாக, வெப் சர்வர்லேருந்து ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. தென் எஃப்டிபி ரெக்வஸ்ட் பண்ணோம், நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சு. 3 வகையான டிராஃபிக் இனிஷியேட் பண்ணோம். நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் டு டைட்டன் ஆர் டு ஹாவ் மோர் கண்ட்ரோல், ஜஸ்ட் டு ஷோ யூ ஹவு டு கண்ட்ரோல் த டிராஃபிக், ஆர் நம்மளால் வந்து விர்ச்சுவல் வயர் மோட்லேயும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறதுக்கு என்ன பண்ணலான்னா, we can just go back to a security policy and we can allow only any one among the 3. ஏதாவது ஒரு மேபி வந்து வெப் ப்ரௌசிங் மட்டும் அலோவ் பண்ணுவோம். அப்படின்னாக்கா என்ன ஆகும்னாக்கா, நீங்கள் பிங் பண்ணால் பிங் ஆகாது லாஸ்ட் டைம் மாதிரி, எஃப்டிபி பண்ணாலும் லாஸ்ட் டைம் மாதிரி மீன்ஸ் லாஸ்ட் டைம் ஒர்க் ஆச்சு பிங்கு, இந்த வட்டம் ஒர்க் ஆகாது. அப்புறம் எஃப்டிபி லாஸ்ட் டைம் ஆக்சஸ் ஆச்சு, ஆனால் இந்த வட்டம் வராது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து இஃப் யூ ட்ரை டு கனெக்ட் த வெப் ப்ரௌசர் இட் வில் ஒர்க். ஓகே, ஸோ லெட்ஸ் டூ இட். அதுக்கு என்ன பண்ணுறது, பாலிசி போங்க. நாட் ஓன்லி திஸ், ஈவன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஐடென்டிஃபிகேஷன் ஒர்க் ஆகும், யூசர் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ப்ரொஃபைல்ஸ் ஒர்க் ஆகும், கண்டென்ட் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஒர்க் ஆகும். யூ கேன் கிரியேட் அ செக்யூரிட்டி ப்ரொஃபைல்ஸ் அண்ட் யூ கேன் செக் வித் ஆன்டிவைரஸ் ப்ரொஃபைல், ஸ்பைவேர் ப்ரொஃபைல், எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். நேட்டு, டீக்ரிப்ஷன் ப்ரொஃபைல், எஸ்எஸ்எல் டீக்ரிப்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ ஐல் ஜஸ்ட் கம் பேக் டு மை செக்யூரிட்டி பாலிசி. ஸோ இங்கே அப்ளிகேஷனில் போயிட்டு இங்கே எனின்னு இருக்கா, எனிக்கு பதிலாக வெப் ப்ரௌசிங் மட்டும் சப்போர்ட் பண்ணுறேன். வெப் ப்ரௌசிங், ஓகே. ஸோ இது மட்டும் அலோவ் பண்ணால் போதுன்ற மாதிரி செட் பண்ணிட்டேன். இப்போ அதை நான் கமிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வெப் ப்ரௌசிங் மட்டும்தான் இங்கேருந்து இங்கிட்டு போகும். ஓகே, நான் திருப்பி சொல்கிறேன், இட்ஸ் ஜஸ்ட் டு ஷோ யூ தேட் வி கேன் ரியலி கண்ட்ரோல் த டிராஃபிக். இட்ஸ் நாட் தட் விர்ச்சுவல் வயரில் போடுறதுனால வந்து இது ஒரே வயராக இருக்குது, மீன்ஸ் லாஜிக்கலாக வந்து இது கம்பைன் பண்ணிடுச்சு, இல்லை லாஜிக்கலாக வந்து இது ஒரே வயர் ஆக்கிடுச்சு, அப்போ எல்லா டிராஃபிக்கிங்கிட்ட வந்தால் இது போயிடும், இது எதுவும் பிளாக் பண்ணாது, அந்த மாதிரி கிடையாது. ஈவன் தோ இட் லாஜிக்கலி கம்பைன்ஸ், மீன்ஸ் லாஜிக்கலி கம்பைன் 2 different interfaces to single wire, we can have a security policy and we can really control the traffic as like what kind of a traffic should pass in அதை காமிக்கிறதுக்கு தான். ஓகே, it's almost done. Let's wait for a few more seconds. Okay, all right. ஸோ இப்போது கமிட் ஆகிடுச்சு. வில் கோ பேக் ஹியர். நான் சொன்ன மாதிரி இங்கே போயிட்டு திருப்பியும் இனிஷியேட் பண்ணுவோம். பாருங்கள், லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போது எனக்கு எஃப்டிபி ஒர்க் ஆகிருக்கு. ஓகே, வெப் ப்ரௌசர் ஒர்க் ஆகிருக்கு. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நான் திருப்பியும் இதுதான் பண்ண போகிறேன். ஓகே, அட் த சேம் டைம் இங்கே பாருங்கள், லாஸ்ட் டைம் நான் பிங் பண்ணும்போது பிங் ஆச்சா, எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சா, வேறு எல்ஸ். இப்போ நான் திருப்பி அதுவே பிங் பண்ணுறேன், எனக்கு ரெஸ்பான்ஸ் வராது, ரெக்வஸ்ட் டைம் அவுட் வரும். ஏன்னா இப்போதைக்கு நான் செக்யூரிட்டி பாலிசி, லாஸ்ட் டைம் ஏன் வந்துச்சுன்னா எனி அப்ளிகேஷன் அலோட், பட் திஸ் டைம் வி ஹேவ் ரெஸ்ட்ரிக்டட் இன் சச் எ வே டு அலோவ் ஒன்லி வெப் ப்ரௌசிங் டிராஃபிக். அதனால தான் ஐசிஎம்பி ரெக்வஸ்ட் போகும்போது என்னோடய ஐசிஎம்பி ரெக்வஸ்ட்டை என்ன பண்ணுச்சு, இங்கேயே வந்து மீன்ஸ் இங்கே பாருங்கள் எல்லாமே ரெக்வஸ்ட் டைம் அவுட். என்னோடய ஐசிஎம்பி ரெக்வஸ்ட் இந்த பக்கம் போகும்போது தோ இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த சேம் வயர், அதே வயரில் ஆனால் முன்னாடி வந்து எனக்கு ஃபயர்வாலில் செக்யூரிட்டி ப்ரொஃபைல் இருக்குது இல்லையா. அப்போ இங்கிட்டு போகும்போது அந்த ப்ரொஃபைல் என்ன பண்ணுது, நீ ஒரே வயரில் தான் இருக்க, ஆனாலும் இந்த ப்ரொஃபைலில் உன்னை அலோவ் பண்ணுறதுக்கு ரூல் இல்லை அப்படின்ட்டு ட்ரா பண்ணிடுது. ஓகே, ஆல்சோ பட் அட் த சேம் டைம் இஃப் யூ கோ ஹியர் ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் அந்த ஐபியை போட்டிங்கன்னா வெப் சர்வர் ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம வந்து பாலிசியில் வெப் சர்வர் அலோவ் பண்ணோம். அதுதான் ரெக்வஸ்ட் வந்து ஒரே வேறு தான் போகும்போது செக்யூரிட்டி பாலிசி பார்க்கும், ஓகே வெப் ப்ரௌசிங் அப்ளிகேஷன் அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். திருப்பி ரெஸ்பான்ஸ் வரும்போது அலோவ் பண்ணிடும். வேர் எல்ஸ் இப்போது இதே இது எஃப்டிபி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, லாஸ்ட் டைம் நம்ம எது கிளிக் பண்ணும்போது ஒர்க் ஆச்சா, இந்த வட்டம் கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு
will not connect to it. See? So it's not getting connected. Okay. The connection to the connection of the server could not be established. All right. So that's it. So this is how virtual wire mode works. ஓகே, சில கம்பெனியில் வந்து இந்த விர்ச்சுவல் வயர்ன்றதை வந்து விவயர்னு சொல்லுவாங்க, பம்ப் இந்த வயர், டிரான்ஸ்பரண்ட் இன்லைன், டிரான்ஸ்பரண்ட் ஃபயர்வால், இந்த மாதிரி மல்டிபிள் நேம்ஸில் இருக்குது. பட் இட்ஸ் ஒன் ஆஃப் தி குட் ஃபீச்சர். ஓகே, ஆல் ரைட்.